ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான். இது என்னுடைய 51வது வீடியோ. இவ்வளோ நாள் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 4 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அலசிக்கிட்டேன். இதில் இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அதே டம்ளரில் 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மூடி போட்டு 5 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இடையிலையே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தனோ அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இதில் உள்ள தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. எவ்வளோ தூசி மிதக்குது பாருங்கள். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ வடிகட்டி எடுத்த வெள்ளைப்பாகை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பிப்பதம் வர்ற அளவுக்கு மட்டும் இதை நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி கூட தண்ணி ஜாஸ்தியாக வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் இது ஒரு கம்பிப்பதம் மட்டும் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது பாகு வர்றதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். குக்கரும் விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், நம்மளோட சர்க்கரை பொங்கலுக்கு வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா குலைவாக மசிஞ்சிருச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். மசிக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா வெள்ளைப்பாகில் சேர்த்தோன்னையும் அரிசி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சூட்டோடு மசித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெள்ளைப்பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலையே வச்சு கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியாக எல்லாமே இஞ்சி போயிடும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுப்பில் நான் இன்னொரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். திராட்சை சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சூட்லேயே திராட்சை நல்லா உப்பி வந்துடும். பாருங்கள், திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. சர்க்கரை பொங்கலும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.